The charter is chemical bonding. Chemical bonding வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியாஸ் தான் நம்ம முதல்ல கவர் பண்ணுவோம். கடைசியா புக்கில் இருக்க சின்ன சின்ன ஏரியாஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ கெமிக்கல் பாண்டிங். ஓகே, கெமிக்கல் பாண்டிங். இதுல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல வந்து இது புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் பொறுப்பில்லை, கடவுள் பார்த்துக்குவார். எனிவே, அதனால கெமிக்கல் பாண்டிங் நோட் பண்ணிக்கோ. கெமிக்கல் பாண்டிங்ல முக்கியமான விஷயம் வந்து ரெண்டு எலமெண்ட்டுக்கு நடுவுல ஏ பி, இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல ஃபார்ம் ஆகிற பாண்ட். இல்ல சார் எனக்கு புரியல அப்படின்னா ஆவண்ணா ஆனா ஆவண்ணா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஃபார்ம் ஆகிற பாண்ட் கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும். நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங், அப்பா அம்மா, இல்ல வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒருத்தர் இன்டராக்ட் பண்றோம் அப்படின்னா அது ஒரு பாண்டிங். அந்த பாண்டிங் எப்படி வேணாலும் இருக்கு. ஸ்ட்ராங் பாண்ட், வீக் பாண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கிளாஸ்மேட் நம்ம கூட படிக்கிறவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா சின்ன வயசுல நம்ம படிச்சவங்க ஞாபகமே இருக்காது. "ஏய், கூட படிச்சதுன்னு நீ ஆமா ஒரு பார்த்த மாதிரியே இருக்கு" அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பாண்டிங் ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க அந்த அட்ராக்ஷன் கெமிக்கல், அந்த ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல கிரியேட் ஆகிற அந்த பாண்டிங். இந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் பண்றதுனால தான் புது புது கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம பொதுவாகவே கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லுவோம். வாட் இஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டா த ஸ்டடி ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டடி ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ ஒரு ஆட்டத்துடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன பண்றான் அப்படின்னு படிக்கிறது தான் கெமிஸ்ட்ரி. என்ன பண்ணுவான்? பாண்டு ஃபார்ம் பண்ணுவான். வேற வேற பாண்டு, புது பாண்டு உடை ஐ மீன் பழைய பாண்டு உடையும், புது பாண்டு ஃபார்ம் ஆகும், நியூ நியூ கெமிக்கல்ஸ் கிரியேட் ஆகும், மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆகும் நிறைய. அதுக்கப்புறம் அதோடைய வேல்யூஸ் கூடும். எனிவே, இப்போ இந்த கெமிக்கல் பாண்டிங்ல என்ன என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாக்டா முதல்ல எடுத்தோடனே 10வது 9வதுல படிச்ச ஆக்டட் ரூல், டாட் ஸ்ட்ரக்சர் தான் முதல்ல பார்க்க போறோம். ஆக்டட் ரூல். ஆக்டட் ரூல் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆக்டட் ரூல் யார் யாருக்கு பார்ப்போம், பீரியாடிக் டேபிள்ல யார் யாருக்கு எங்கெங்க பார்ப்போம் அப்படிங்கிறதுல பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எஸ் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் என்எஸ் டூ 1 to 2, அதுல 2 இருந்தா எஸ் ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபில்டு. இதை டபுளட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுளட் ரூல் அப்போ எஸ் பிளாக்ல இருக்க எலமெண்ட்ஸ் மோஸ்ட்லி அவங்களோட பேலன்ஸ்ல ரெண்டு எலக்ட்ரான் ஃபில் ஆயிட்டாலே தே ஆர் ஸ்டேபிள். இப்போ பி பிளாக் எலமெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்எஸ் டூ என்பி 1 to 6, 6 ரெண்டு, 6 இந்த மைண்டு, 2 இந்த ஃபிங்கர், 6 7 8 அப்போ 8 விச் மீன் S2P6 கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். அவ்வளவுதான். அப்போ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அச்சீவ் பண்ண முடியும் அவனுடைய வேலன்ஸ்ல 8 எலக்ட்ரான் வந்தா. சரி, அப்ப டி பிளாக் என்ன சார் சொல்றீங்க? டி பிளாக் தெரியல, சும்மா சொல்றேன், ஓகேவான்னு பாரு. எஸ்ல 2, பி ஆர்பிட்டால் 6, டி ஆர்பிட்டால 10. அப்ப என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? என்ன சொல்ல போகிறீங்கள்? நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? டொடொடோடை, டொடொடோடை, டொடொடை. ஏய் சொல்லுங்கடா, ஆட் பண்ணி சொல்லுங்கடா. யாரோ டைப் பண்ணியிருக்கான். 18 இருக்கு சார். அவ்வளவுதான் சாமி. 18. 18. ஆனா இப்போதைக்கு நமக்கு சிலபஸ்ல கிடையாது. 18 எலக்ட்ரான் ரூல் இங்க கிடையாது. மெயின்ஸ்க்கும் என்சிஆர்டிலயும் மோஸ்ட்லி இல்ல. ஆம், நம்ம இது மெயின்ஸ்ல கூட மெயின்ஸ் பக்கம் பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம், அதுல இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் டிஸ்கஷன் போது நம்ம அதை இன்னும் கூட படிச்சுக்கலாம். டெஸ்ட் கொடுப்பேன், இல்லைன்னா வந்து இந்த சாப்டருக்கான டெஸ்ட் எழுதுவீங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ஏதாவது ஒரு வகையில வரும்போது நம்ம படிச்சுக்கோம். இதை நம்ம இப்போதைக்கு கரண்ட்ல படிக்க போறது கிடையாது. ஸோ இதுல எஸ்பெஷலி திஸ் ஒன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், நாட் திஸ் ஒன். ஆனா டவுட் வராம இருக்க இவன் மேல ஒரு ஐடியா வச்சுக்கணும். சரியா? டபுளட் ரூல்ல ஒரு ஐடியா வச்சுக்கணும். சரி, இப்போ இந்த ஆக்டட் ரூலை எப்படி புரிஞ்சுக்கிறது? எக்ஸாம்பிளுக்கு சில மாலிகுல் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியர் வி கோ, ஹியர் வி கோ, ஹியர் வி கோ. வாட் இஸ் தட் கால்ட்? வாட் வி கால் NF3. NF3. NF3 விச் இஸ் சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னா யார் கம்மியா இருக்கானோ, யார் மோர் பாசிட்டிவா இருப்பானோ அவன் தான் சென்ட்ரல் ஆட்டம். ஹியர் வி ஹாவ் கம்மியா இருக்கவே நைட்ரஜன். நைட்ரஜன் தான். எல்லாம் வந்தாச்சா? ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். நிதின் வந்துட்டானா? நிக்ஷிதா ஸ்ரீ வந்தாச்சா? இல்ல இன்னைக்கு ஜாயின் ஆகலையா நிக்ஷிதா ஸ்ரீ? நெட்வொர்க் இஷ்யூ ஆனது.
ஓகே. எஸ், நைட்ரஜன் இஸ் த சென்ட்ரல் ஆட்டம். ஓகே. அப்போ நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய குரூப் நம்பர் 15. 15னா 5 எலக்ட்ரான் வேலன்சில இருக்கும். 1, 2, 3, 4, 5. இந்த 5 கூட எத்தனை ஆட் பண்ணா இட் பிகம் 8, பிகாஸ் அந்த என்னவா வேலன்ஸ்ல 8ஆ மாறணும். சரியா? 5 கூட எத்தனை ஆட் பண்ணா இட் பிகம் 8னா 3. இந்த 3 யார் கொடுப்பா அப்படின்னா ஃப்ளூரின் கொடுக்க முடியும். இப்போ நான் நைட்ரஜனை தனியா வரைஞ்சிட்டேன், ஃப்ளூரினை தனியா வளைஞ்சு காட்டுறேன். ஃப்ளூரினோட குரூப் நம்பர் 17, ஸோ 7 எலக்ட்ரான் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7. இது 7 கூட எத்தனை கூட்டினா இட் பிகம் 8? சொல்லு பார்ப்போம், 7 கூட எத்தனை கூட்டணும்? ஒன் சார். வாவ், எப்படா உங்களுக்கு தெரியுதே, நீ மாஸ்ரா. உடனே ஆன்சர் பண்றான் வரேன். 7 கூட 1 கூட்டினா 8. வாவ். ஓகே, எனிவே. அப்போ நான் 1 ஆட் பண்ணணும். அப்ப யோசிச்சு பாருங்க, இவனுக்கு இந்த 3 எலக்ட்ரான் தேவை. ஒவ்வொரு ஃப்ளூரினுக்கும் ஒரு எலக்ட்ரான் தேவை. மியூச்சுவல் ஷேரிங் தான் இது எல்லாமே. அப்ப பாரு, 3 ஃப்ளூரின் இருக்கா, ஈச் ஒன் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். ஒரு தூண்டில போட்டு ஒரு மீன் இழுக்கிற மாதிரி ஈச் ஒன் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணுவான். அப்போ ஒரு ஃப்ளூரின் இங்க வருவான். லெட் மீ டேக் a டிஃப்ரெண்ட் கலர். மரியாதையா வா. ஓகே. ஒரு ஃப்ளூரின் இங்க வந்துட்டான். அடுத்த ஃப்ளூரின் இங்க வந்துட்டான். குன்றாத குடி கொண்ட முருகா, பக்தர் குறை தீர்க்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா, சக்தி உண்மை. ஓகே, 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 போதும் முருகா. இப்ப என்ன வந்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து வரைஞ்சாச்சு. பர்பிள் கலர் எடுத்துக்குவோம், அப்பதான் அமிதஸ்ரீ பிகம் ஹாப்பி. வேகமா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, நீ தள்ளுமா, படிச்சு தள்ளுமா, பேசிக்கலாம், நான் இருக்கமா அங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஹியர். எஸ். இவனை சுத்தி 8 எலக்ட்ரான் இருக்கான்னு பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஃபெல்லோ. இவனை சுத்தி 8 எலக்ட்ரான் இருக்கான்னு பாருங்க. ஏ சாரி, இந்த பேட்ச்ல அமிதா இல்ல. ஓகே, ஓகே. 12th பேட்ச். இவனை சுத்தி 8 எலக்ட்ரான் இருக்கான்னு பாருங்க. இருக்கா? இப்போ இந்த ஷேர் பண்ணால இந்த எலக்ட்ரான், அச்சச்சோ முருகா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இருட்டா இருந்தாலும் நாங்கள் படிப்போம். விளக்கு வச்சு படிச்சது அந்த காலம். சார்ஜ் இருந்துச்சுன்னா கரண்டே இல்லைனாலும் எழுதி முடிக்கிறது இந்த காலம். எனிவே, நம்ம போடுவோம், நம்ம நவுத்துவோம். இந்த வெயிட், ஐம் டேக் திஸ் ஒன் எல்லோ கலரு. இப்ப பாரு. ஆ, இப்ப நைட்ரஜன் சுத்தி சும்மா கவுண்ட் பண்ணுங்களேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, என்ன சும்மா கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 1, 2, 4, 5, 6, 7, 8. நைட்ரஜனை சுத்தி 8 எலக்ட்ரான் இருக்கு. இட் ஒபே ஆக்டட் ரூல். இட் ஒபே ஆக்டட் ரூல். இப்ப அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் வச்சு பார்ப்போம். ஃப்ளூரினை சுத்தி எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பாருங்க. வேற கலர் எடுத்துக்கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஒவ்வொரு ஃப்ளூரினை சுத்தையும் 8 8 எலக்ட்ரான்கள் இருக்கின்றன. அக்கார்டிங் டு தட்டு. அச்சச்சோ, அநியாயமா ஒரு எலக்ட்ரானை அழைச்சி விட்டேனே. அப்போ பாயிண்ட், ஒவ்வொரு ஆட்டத்தை சுத்தி 8 8 எலக்ட்ரான் இருக்கா, எல்லாருமே ஸ்டேபிள். அப்ப இந்த மாலிகுல் ஆக்டெட்டை ஒபே பண்ணுது. இப்ப அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாலிகுல்ல பாண்ட் பேர் எவ்வளவு இருக்கு, லோன் பேர் எப்படி இருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பாண்ட் பேர் லோன் பேர் எவ்வளவு இருக்குங்கிற ஒரு கான்செப்ட். அது எப்படி சார், ஒன்றும் புரியலையே, நீங்க படிச்சு சொல்றீங்க, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப இங்க பாருங்களேன். பாண்ட் பேர், பாண்டிங்ல இன்வால்வ் ஆன எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ, எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருக்குன்னா 1, 2, 3. பாண்ட் பேர் 3. வாட் இஸ் லோன் பேர் அப்படின்னா, நான் பாண்டிங் எலக்ட்ரான் பேர் கால்டு லோன் பேர். அது என்ன சார் நான் பாண்டிங் எலக்ட்ரான் பேர்? இருப்பான், ஆனா எதுலையுமே இன்வால்வ் ஆக மாட்டான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சென்ட்ரல் ஆட்டத்துல 1, 10. டோட்டலா லோன் பேர் எவ்வளவு இருக்குன்னா 10 இருக்கு. சரியா? 10 இருக்கு. இது இன்னும் வேற மாதிரி படிப்போம். எப்படின்னா சரௌண்டிங் இடத்துல லோன் பேர், சென்ட்ரல் இடத்துல லோன் பேர் தனித்தனியா படிப்போம். ஸோ டோட்டலா நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 10 லோன் பேர் இருக்கு. அவ்வளவுதான். ஆக்டெட்டை ஒபே பண்றான். ஓகே. ஆக்டெட் ஒபே பண்ணிட்டா லோன் பேர் எவ்வளோ இருக்கு, பாண்ட் பேர் எவ்வளோ இருக்கு, இதை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இது எனக்கு புரியல சார் அப்படின்னா, ஐ டோன்ட் கேர். இப்போ பாருங்களேன், வி ஹாவ் அ CH4 ஒரு மாலிகுல் இருக்கு. இப்போ இவனுக்கு கண்டுபிடிக்கணும் யார் சென்ட்ரல் ஆட்டம், கார்பன். கார்பன் 14th குரூப் எலமெண்ட். அப்போ 4 எலக்ட்ரான் இருக்கும். 1,
இரண்டு, மூன்று, நான்கு. Totally we got a 4 electron in its valency. Hereafter, the 4 hydrogen going to bond with that fellow. That means அவனும் ஆள் ஒரு எலக்ட்ரான் வச்சிருக்கானா? ஸோ பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுறான் வரிசையா. பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டானா? இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் அவன் டபுள் எட் ஒபே பண்றான். அவனுக்கு ரெண்டு எலக்ட்ரான் அவனை சுத்தி இருந்தா ஓகே. இது வந்து கோவலன் பாண்ட், மியூச்சுவல் ஷேரிங். ஸோ பாண்ட்ல இருக்க எலக்ட்ரான் ரெண்டு பேருக்கும் சொந்தமா இருக்கும். இப்போ பாருங்க, கார்பனுக்கு பாருங்க, நான் கொஞ்சம் கேவலமா வரைஞ்சாலும் இந்த மைக்ரோசாஃப்ட் எவ்வளோ கிளவரா அதை மாத்துது பார்த்தியா. தட்ஸ் வை ஐ லைக் திஸ். ஓகே, எனிவே, அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தா கார்பனை சுத்தி கவுண்ட் பண்ணுங்க. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. டோட்டலி 8 எலக்ட்ரான் இருக்கு கார்பனை சுத்தி. கார்பன் ஸ்டேபிள், இட் ஒபே ஆக்டெட். அண்ட் ஈவன் ஹைட்ரஜன் பை பை டபுளெட் அவனும் ஸ்டேபிள். அப்போ இந்த மாலிகுல் ஆக்டெட் ஸ்டேபிள். அடுத்த விஷயம், பாண்ட் பேர். பாண்ட் பேர் எவ்வளோ இருக்கு? 4 சார். அட்ரா சக்க, யாராவது ஒருத்தர் சொல்லி. ஒரு தேங்க்யூ ஸோ மச். லோன் பேர், லோன் பேர் எது இருக்குதா? கண்ணுக்கு தென்படுதா? தெரிஞ்சா சொல்லுங்க மக்களே. நோ சார். சூப்பர். ஜீரோ இஸ் த வேல்யூ. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஆப்ஷன்ல ஜீரோ இருக்கும். அப்போ இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இதுதான் ஃபண்டமெண்டல் எவ்ரி ஜாமெட்ரி. அடுத்து படிக்க போற எல்லா ஜாமெட்ரிக்கும் இதான் ஃபண்டமெண்டல். அடுத்து ஒரு ஜுஜிபி மாலிகுல் ஒன்று வரையிறேன் பாருங்களேன். அந்த மாலிகுல் இஸ் O2. இப்போ இந்த O2 எப்படி சார் போடுறது அப்படின்னா, ரெண்டு ஆக்சிஜன் இருக்கான். ஆக்சிஜனோட குரூப் நம்பர் 16. அதுல வந்து 6 எலக்ட்ரான் வேலன்ஸ்ல இருக்கா. அப்போ 6 எலக்ட்ரான், 6 கூட எத்தனை சேர்த்தா? 8. 6 இந்த மைண்டு, 2 இன் ஃபிங்கர். 6, 7, 8. 2 ஃபிங்கர்ஸ் தான் வருது. அப்போ ரெண்டு எலக்ட்ரான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ எத்தனை எலக்ட்ரான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும்? 2 சார். சூப்பர்ரா, கிளவர்ரா, கிளவர்ரா, கிளவர்ரா. 2 இருந்தா போதும். நிக்ஷிதா வந்தாச்சா? நிதின் வந்துட்டான். நிக்ஷிதா காணும். என்னாச்சு? ஜாயின் பண்ணவே கஷ்டமா இருக்கு. ஒரு நிமிஷம் கேட்போம். ட்ரை தான் பண்றாங்களா? நிக்ஷிதா இருக்கீங்களா? இல்ல. ஓகே, முதல்ல 6 வரைஞ்சிருங்க. 6 வரைஞ்சாச்சு. 6 வரைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் அவன்லயும் 6, ஆனா ஹிண்ட் போட்டுங்க, அப்பதான் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க ஈஸியா இருக்கும். இப்போ நமக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா, ரெண்டு பாண்ட், ஈச் ஒன் ஒரு ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு இவன் ஒரு பேர், இவன் ஒரு பேர், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இப்போ இவன் ஆக்டட் ஒபே பண்றானு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இவன் ஆக்டட் ஒபே பண்ணுவான். அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கணும், ஆக்டட் ஒபே பண்ணுவான். இந்த பாண்ட் எலக்ட்ரான் கோவலன் பாண்ட் நடுவுல இருக்கும், ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான பாண்ட். அப்போ இது ஆக்டட்ட ஒபே பண்ணுது. ஓகே, ஆக்டட் எப்படி எழுதிக்கும்? ஆக்டட் ஒபே பண்ணுது. பாண்ட் பேர் ரெண்டு இருக்கு. லோன் பேர் 1, 2, 3, 4. 4 பாண்ட் பேர் இருக்கு. இது எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லை அடுத்து பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? எனி டவுட்? நோ டவுட் சார். ஓகே. ஓகேப்பா, ஓகேப்பா, தேங்க்யூ. இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, BCl3 இந்த மாலிகுல், இந்த மாதிரி மாலிகுல்லாம் வந்து எக்ஸப்ஷனலா இருக்கும். எப்படி சார்? புரியல சார் அப்படின்னா, அங்க பாரு, போரான் வேலன்சி 13th குரூப், ஆக்சுவலி 13 குரூப். அப்போ 3 எலக்ட்ரான் இன் இட்ஸ் வேலன்சி. 1, 2, 3. இப்போ இது கூட எத்தனை ஆட் பண்ணா இட் பிகம் ஆக்டெட்? we need a 5 electron, right? 5 electron. ஆனா each chlorine can donate ஒரு electron தான், because chlorine 6 electron in sorry 7 electron in its valency. chlorine பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7. So 7 electron in its valency, so he can share only 1 electron to become octet. ஆனா போரான் நீடு 5 எலக்ட்ரான். நல்லா யோசிச்சு பாரு. ஒவ்வொரு குளோரினும் ஒரு எலக்ட்ரானை மட்டும்தான் ஷேர் பண்ணுவான். அப்போ 3 எலக்ட்ரான் தான் கிடைக்கும். ஆனா இங்க இவனுக்கு 5 தேவை. அப்ப பாருங்க, இது ரொம்ப 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 கஷ்ட காலம், அவனுடைய மிக 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 கஷ்ட காலம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இவனை சுத்தி அந்த எலக்ட்ரான்ஸ் எப்பயும் போல இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, எப்பயும் போல இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இவனை சுத்தி அந்த எலக்ட்ரான் எப்பயும் போலவே இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, எல்லா குளோரியுமே ஆக்டட் ஒபே பண்ணிட்டான். ஆனா சென்டரா இருக்க வந்து ஒரு லீடர் மாதிரி, எப்பயுமே அவன் ஸ்டேபிளா இருந்தா எல்லாரையும் ஈஸியா ஃபாலோ பண்ணி கொண்டு போயிடலாம். அப்ப சென்டர்ல இருக்கவன் இந்த ரவுண்டு எங்கேயோ போயிடுச்சு, அவன் டெஃபிஷியன்ட். அப்ப டோட்டல் மாலிகுலும் என்னதான்? டோட்டல் மாலிகுலும் டெஃபிஷியன்ட் தான். அப்போ இந்த மாலிகுல் என்ன? ஆக்டட்ட ஒபே பண்ணல. இவன் ஆக்டட்ட ஒபே பண்ணல. பாண்ட் பேர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. பாண்ட் பேர் 3 இருக்கு. லோன் பேர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க.
ஈச் chlorine contain 3 lone pair பாரு 1 2 yes and Nine. here also 3 yes pa come on யாராவது சொல்லலாம் தான் நினைச்சேன் ஓகே டோட்டலி 9 லோன் பேர்ஸ் இருக்கு டோட்டலி 9 லோன் பேர் ஈவன் அந்த மாலிகுல் ஆக்டெட் ஒபே பண்ணல அப்ப ஆக்டெட் ஒபே பண்ணாத ஒரு மாலிகுல் என்ன பண்ணுவான் அப்படின்னா he want to become octet அப்போ he need two more electron அப்ப யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுவானா யாராவது ஒரு பார்த்தானா அவன்கிட்ட இருக்க பேர் ஆஃப் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுவான் ஸோ தே ஆர் எலக்ட்ரோஃபிலிக் இன் நேச்சர் தே ஆர் எலக்ட்ரோஃபிலிக் இன் நேச்சர் ஆர் டெஃபிஷியன்ட் அதாவது ஆக்டேட்டோ ஒபே பண்ணல பாண்ட் பேரு லோன் பேரு எலக்ட்ரோஃபிலிக் இன் நேச்சர் ஸோ யார்கிட்ட வந்து பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்டிங் டெண்டன்சி டெஃபிஷியன்ட் ஆர் எலக்ட்ரோஃபைல் எப்படி வேணா போட்டுக்க கிறுக்குன்னு கிறுக்கி தள்ளுறனா அப்படித்தான் இருக்கும் ஸ்பீடா போயிட்டே இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோ லெஸ் தென் ஆக்டெட்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்டார் மறந்துடாதீங்க பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்டார் எலக்ட்ரோஃபைல்னு சொல்லலாம் எலக்ட்ரோஃபைல்னு சொல்லலாம் சரியா அடுத்து போவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மாலிகுல் இருக்கான் பிசிஎல் 5 இந்த பிசிஎல் 5ல பாஸ்பரஸ் சென்ட்ரல் ஆட்டம் ஸோ 15th குரூப் 5 எலக்ட்ரான் இருக்கும் 1 2 3 4 5 ஹவு many நம்பர் ஆஃப் ஐ மீன் இன்னும் எவ்வளோ எலக்ட்ரான் நீடு அப்படின்னா இன்னும் 3 எலக்ட்ரான் இருந்தா போதும் என்ன சதீஷ் 3 எலக்ட்ரான் இருந்தா போதும் டு பிகம் ஆப்டட் ஆனா 5 பேர் இருக்கான் ஈச் குளோரின் நீடு 1 எலக்ட்ரான் அப்போ என்ன கணக்கு கணக்கு என்ன ஆகும் அப்படியே படர்ந்து தள்ளிடு நீங்க கோலம் போடலாம் தீபாவளிக்கு உங்க வீட்டு வாசல் இதை அவ்வளோ பெருசு போகும் இங்க ஒரு சிஎல் இருப்பான் 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 அவ்வளவுதான் இப்போ சும்மா எண்ணி பாருங்க பாஸ்பரஸ் சுத்தி எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஜஸ்ட் கவுண்ட் Ten, sir. sir. இஸ் தட் ஒபே ஆக்டட் ஆர் நாட் No, sir. No, sir. சோலி No, முடிஞ்ச sir. மாலிகுல் ஆக்டட் ஒபே பண்ணல கமான் கவுண்ட் பாண்ட் பேர்ஸ் 1 2 5, sir. எஸ் 5 Five, இருக்கு sir. அருமடா அருமடா அஞ்சுடா அஞ்சுடா சூப்பரா தேங்க்யூடா இப்போ லோன் பேருக்கான டைம் ஈச் குளோரின் கண்டிப்பா குளோரின் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் ஒவ்வொரு குளோரின்லயும் ஒன்னு More. மூணு 15, sir. மூணு இருக்கு டோட்டல் 5 5 இன்ட்டு 3 15, sir. 15 லோன் பேர் நம்ம கிட்ட இருக்கும் 15 லோன் பேர் நம்ம கிட்ட இருக்கும் அவ்வளவுதான் ஆல்மோஸ்ட் 15 லோன் பேர் பாண்ட் பேர் 5 லோன் பேர் 15 இருக்கு நம்ம கிட்ட ஓகே இப்ப அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும்னா Amount, இப்ப sir. வந்து யாரோ மைக்க மீட் பண்ணாம இருக்கீங்க இவன் வந்து எலக்ட்ரோஃபைலா இருப்பானா நியூக்ளியோஃபைலா இருப்பானா எதுவுமே சொல்ல முடியாது இப்ப வந்து அன்ஸ்டேபிள் மட்டும் போடுங்க லீஸ்ட் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் கூட லீஸ்ட் ஸ்டேபிள்னு போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா இப்போ இவன் எப்படி இருக்கான்னா நிறைய எலக்ட்ரான் 10 எலக்ட்ரான் இருக்கு ஆனா இவன் எங்க வரணும் ஆக்டட்டுக்கு வரணும் அப்போ பிசிஎல் 5 நம்ம ஹீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க என்ன ஆயிடுவான்னா பிசிஎல் 3 ஆகும் பிளஸ் சிஎல் 2 ஆயிடும் இது ரெண்டுமே ஆக்டட் ஒபே பண்ணுது இது ரெண்டுமே ஆக்டட் ஒபே பண்ணுது ஆனா இவன் ஆக்டட் ஒபே பண்ணல இது ரெண்டுமே ஆக்டட் ஒபே பண்ணுது இவன் ஆக்டட் ஒபே பண்ணல அதனால ஹீட் பண்ண ஈஸியா டீகம்போஸ் ஆயிடுவான் யாரெல்லாம் மக்கள் யாரெல்லாம் ஆக்டட் ஒபே பண்றானோ தே ஆர் மோர் ஸ்டேபிள் தான் அவன் எல்லாமே ரொம்ப ஸ்டேபிளா இருப்பான் இது மட்டும் தான் அங்க பாயிண்ட் வேற ஒண்ணுமே கிடையாது இது இல்லாமல் நிதின் கொஞ்சம் மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறான் எழுதி பாரு இல்ல சார் எனக்கு டவுட் இன்னும் இருக்கு அப்படின்னா தட்ஸ் ஓகே நீ சொல்லு நான் கிளியர் பண்ணி விடுறேன் இல்ல சார் நான் எழுதிட்டு வந்துடுவேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை மாலிகுல்ஸை நோட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் மாலிகுல்ஸ் NH3 முடிச்சிட்டோமா NH3 AlCl3 அடுத்து O2F2 அடுத்து OF2 அடுத்ததாக SO3 இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் வரைஞ்சி இதெல்லாம் ஆக்டட் ஒபே பண்றானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் சரியா ஆக்டட் ஒபே பண்ணா ஸ்டேபிள் பாண்ட் பேர் லோன் பேரை கவுண்ட் பண்ணணும் இதை வச்சு தான் அடுத்து பெரிய பெரிய தியரிஸை படிக்க போறோம் இப்போ இந்த தியரி எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம் இல்லைன்னா நோ சார் என் மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம் டவுட் எது இல்லைன்னா என் மட்டும் டைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல நிதின் என் ஃபார் நிதின் ஓகே கார்த்திகேயன் வந்துட்டான் நித்யஸ்ரீ அனு துர்காதேவி
ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே நோ தான் போட்டிருக்கீங்க. ஃபைன். ஸோ இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை சொல்றேன். ஆக்சுவலி இந்த தியரி வந்து ஒரு ஃபெயிலியர் தியரி. இப்படிலாம் எந்த மாலிகுலும் கிடையாது, சரியா? அந்தந்த இதுல வந்து எல்லாம் ஸ்டேபிளா தான் இருக்கும், சும்மா கலைப்படும். ஆனால் ஒரு 10-20% வச்சு பார்க்கும் பொழுது சில மாலிகுல் எலக்ட்ரான் கம்மியா இருக்கனால அக்செப்ட் பண்றான். அது நியூக்ளியர் சார்ஜ் பேஸ்டு மாறும். அதனால நம்ம நம்பிக்கணும். லெஸ் தென் ஆக்டட்னா டெஃபிஷியன், அது லூயிஸ் ஆசிட்னு 12th முடிக்கிற வரைக்கும் வரும். ஆனா அந்த தியரி எல்லாத்துக்குலாம் ஒர்க் அவுட் ஆகல. ஒரு சில மாலிகுல்ஸ்க்கு அப்பியர் ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால எல்லாரும் வேற தியரி இல்லாதனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். நாள் போக போக எக்கச்சக்கமான தியரி கண்டுபிடிச்சால இப்போ வரைக்கும் போயிட்டு தான்டா ரிசர்ச். ஆனால் பப்ளிஷ் ஆகிறதுலாம் வரதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகும். அதனால வெளியே யாருக்கும் தெரியல, அவ்வளோதான். இது எப்படி நெக்ஸ்ட் பேஜ் போகிறது? நான் பவர் கட்டு, பவர் நான் வரல, வெயிட்டிங் ஃபார் பவர். அங்கேருந்து வருமா கீழே? ஓகே, பேஜ் மட்டும் எடுத்து. ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த நெக்ஸ்ட் ஒன் இஸ், இருங்க வரேன். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து என்னடா அப்படியே இந்த பேஜ் போயிடுச்சு, அட கொடுமை. ஒன் செக். சரி, இங்க எழுதும், மேலே எழுதும். அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்ஓவே போலாம். த டாபிக் இஸ் எம்ஓடி. வாட் இஸ் எம்ஓடி அப்படின்னா மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. ஓகே, மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி, எம்ஓடி. இந்த எம்ஓடி என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் விஷயம், எதுக்கு எம்ஓடி படிக்கணும்? மாலிகுல்னு ஒரு வார்த்தை சொல்றேன். வென் த மாலிகுல், எப்போ ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒரு ஆட்டம் இருக்கான் பிளஸ் இன்னொரு ஆட்டம் அவங்க கூட சேர்றான். சேரும்போது இது என்னவா மாறுது அப்படின்னா ஒரு மாலிகுலா மாறுது. இது காமனான ஐடியா. ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம், அது சிங்கிள் ஆட்டம் தான் தேவையான, அது 10, 15, 20, 30 கூட இருக்கலாம், அதை பத்தி கவலையே இல்லை. ஆட்டம்ஸ் நிறைய இருந்தா மாலிகுலா மாறும் இல்லையா? இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரான் ஆட்டத்துல சுத்தி வந்துட்டு இருக்கு. ஆட்டத்துல சுத்திக்கிட்டு வருதுன்னா இது என்ன ஆர்பிட்டால்? அட்டாமிக் ஆர்பிட்டால். அட்டாமிக் ஆர்பிட்டால்ல உங்களுக்கு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது. இங்க எடுத்துக்கோங்க, இங்கேயும் ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால எலக்ட்ரான் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. இவர் ரெண்டு பேரும் சேர்ந்த உடனே பிகம் வாட் அப்படின்னா மாலிகுல். இப்போ இதுல இருக்கிறது அட்டாமிக் ஆர்பிட்டாலா மாலிகுலர் ஆர்பிட்டாலா? டெல் மீ எனிஒன். அட்டாமிக் ஆர்பிட்டால் ஆர் மாலிகுலர் ஆர்பிட்டால்? சார் திருப்பி ரிப்பீட் பண்றீங்களா சார்? அதெல்லாம் முடியாது. தெரிஞ்ச யாரா பதில் சொல்லு. நீ கவனிக்கவே இல்லை. ஏமா சார் தெய்வமே. லீவ் பண்ணிட்டு இல்ல, வந்தேன் சார். சும்மா சும்மா சொன்ன, கவனிங்க. இப்போ ஒரு ஆட்டத்துல வேலன்சில அட்டாமிக் ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு ஆட்டத்துல வேலன்சில அட்டாமிக் ஆர்பிட்டால் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பக்கமும் இவன்லயும் ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்கு. இவன் ரெண்டு பேரும் சேர்ந்தவனே பிகம் வாட் அப்படின்னா மாலிகுல். அப்போ இப்ப இந்த ஆர்பிட்டால என்னன்னு சொல்லுவீங்க? அட்டாமிக் ஆர்பிட்டால் சொல்லுவீங்களா மாலிகுலர் ஆர்பிட்டால் சொல்லுவீங்களான்னு கேட்டேன். மாலிகுலர் மாலிகுலர் ஆர்பிட்டால் சார். ஆர்பிட்டால் சார். சிம்பிளா ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? நீங்க வந்து நேரா போறீங்க. நாளைக்கு எங்கேயாவது வெளியே வெளியே கடைக்கு போறீங்கன்னா, ஏதாவது ஒரு பாட்டி இருக்காங்க அப்படின்னா, ரோட்ல உட்காந்துருக்காங்கன்னா, இல்லை எங்கேயா பக்கத்துல இருக்கல, நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, போயிட்டு பாட்டிக்கிட்ட போய் வீட்டில இருந்து பாட்டிகிட்ட கூட சொல்லுங்க. ஏன் பாட்டிட்டு போயிட்டு, பாட்டி, டூ யூ நோ ஒன் திங், two atoms, in that atom we have a some energy level, ஒரு என்ன சொல்றது, ஒரு particular energy level we have a electron. That electron present in atomic orbital, the electron revolve in atomic orbital கூட சொல்லிருங்க. சொல்லிட்டு they both combine together, they produce molecular orbital. Now that atomic orbital become what? Molecular orbital. Here we have a different type of energy level inside of the molecule அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும் தெரியுமா? பாட்டி போய் விபூதி தட்டு எடுத்துட்டு வந்துட்டு, உள்ள பயந்துருச்சு, இந்தா விபூதி வை. இதுக்கு தான் நேரம் கண்ட நேரத்துல வெளியே போகக்கூடாதுங்கிறது. கேட்குறீங்களா? போங்க, நாளைக்கு போயிட்டு எங்கேயாவது கொஞ்சம் வெளியே அழைச்சிட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இது யாருக்கு புரியும்? அது கெமிஸ்ட்ரியோட ஐடியா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் புரியும்.
ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால் எப்படி மாலிகுலர் ஆர்பிட்டாலா மாறுது, அதுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் நடக்கும்டா. நமக்கு பில்டிங் எப்படி வந்து உள்ள வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஆனா பாட்டிக்கு தெரிஞ்ச வைத்தியம்லாம் நமக்கு தெரியாது. அசால்ட்டா முடிச்சு விட்டு அப்படி நடந்து போயிட்டு இருப்பாங்க, பின்னாடி கார் வெடிக்கும், ஸ்டைலா நடப்பாங்க. ஸோ அவங்க எக்கச்சக்கமான வைத்தியம். என்ன இந்த கெமிஸ்ட்ரி நம்ம என்ன அவங்க யூஸா பண்ண போறாங்க, அதனால அவங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. எனிவே உடனே நீங்க போய்ட்டு அங்கே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக சொல்றேன். அப்போ இங்க பாயிண்ட் என்னன்னா, இங்க பாரு ஆரம்பிக்குது பாரு, வித்தியாசமா இருக்கும். வந்து எம்ஓடில முக்கியமான விஷயம் ஆரம்பிக்கிறேன். கவனி. சை ஏ பிளஸ் ஆர் மைனஸ் சை பி ஈக்குவல் டு சை ஏ பி. இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய எமோட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. என்ன சொல்ல வரா அதுல அப்படின்னா, நல்லா கவனிங்க மக்களே. இது தலைவலி என்னன்னா, ஒரு மேத்தமெட்டிஷியன் இதை கண்டுபிடிச்சாரு, அதாங்க தலைவலி. வேற ஒண்ணும் கிடையாது. சை அப்படிங்கிறது ஒரு ஆட்டத்துடைய ஆர்பிட்டால், அட்டாமிக் ஆர்பிட்டால் ஆஃப் ஏ. அட்டாமிக் ஆர்பிட்டால் ஏ. தட் அட்டாமிக் ஆர்பிட்டால் ஜஸ்ட் கன்சிடர் இட் இஸ் அ வேவ் நேச்சர். இட் இஸ் வாட்? வேவ் நேச்சர். வேவ் நேச்சர்ல இருக்க ஒருத்தனுடைய அட்டாமிக் ஆர்பிட்டால் சை ஏ, ஒரு ஆட்டம். அடுத்து சை பி, உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், இன்னொரு ஆட்டம். அவனும் என்ன நேச்சர்ல இருக்கான வேவ். அந்த சை எதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா வேவ் நேச்சர்ல இருக்க சொல்றோம். பிங்கிறது ஆட்டம். இவ ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ஏபி அப்படின்னு ஒரு மாலிகுல் கொடுத்துருச்சு. அவனும் என்ன நேச்சர்ல இருக்கான் அப்படின்னா வேவ் நேச்சர்ல இருக்கான். அவனோட ஆர்பிட்டாலும் வேவ் நேச்சர்ல இருக்கு. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ல இருக்கு. ஐ மீன் ரெண்டு வேவ் நேச்சர்ல இருக்க ஆர்பிட்டால் இருக்க ஆட்டம் ஒன்னோட ஒன்று சேரும் பொழுது நமக்கு சை ஏபி, அதாவது வேவ் நேச்சர்ல ஆர்பிட்டால் இருக்கிற ஒரு மாலிகுல் கிடைக்குது. அது என்ன பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். அது என்ன பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறத இப்ப சொல்றேன். இப்ப நம்ம செப்பரேட் பண்ணி ரெண்டையுமே எழுதலாம். இது எப்படி செப்பரேட் பண்ணலாம்னா, சை ஏ பிளஸ் சை பி ஈக்குவல் டு சை ஏ பி, இப்படி எழுதலாம். அடுத்து சை ஏ மைனஸ் சை பி ஈக்குவல் டு சை ஏ பி. அது என்ன சார் அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டு விதமா இருக்கே அப்படின்னா, சிம்பிளான லாஜிக். எப்பயுமே நீ கெமிக்கல்ஸை பத்தி படிக்கணும், ஜஸ்ட் திங்க் அபவுட் ஹியூமன். ஹியூமனுக்குள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் மனுஷனுக்குள்ள எப்பவுமே ரெண்டு விஷயம் போராடிக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்க இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்னு வந்து ஈவில்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு என்னடா, இன்னொன்னு என்னன்னு எனக்கு தெரியலடா. மனசுக்குள்ள ரெண்டு இருக்குமே, ஒன்னு ரெக்க வச்சிருக்கோம், இன்னொன்னு கொம்பு வச்சிருக்கோன்ட்டு. ஒன்னு ஈவில், இன்னொன்னு ஹெவனா சார்? பாசிட்டிவ். ஹெவன் பாசிட்டிவ். ஈவில்னா என்ன? ஈவில்னா ஈவில்னா கெட்டது சார், இல்ல நல்லது சார். என்ன ஹெல் ஹெவன் சார். என்னது சொன்ன குழந்தை தெளிவா சொன்ன என்னது? ஹெல் ஹெவன். ஹெல்லு அவனு. இந்த மாதிரி கம்பாரிசன் இருக்கும். எல்லாம் ஈவில் வந்து ஏஞ்சலும் பாங்க, ஹெல்லு அவனு. ஒன்று. நம்ம எப்பயுமே நமக்குள்ள ரெண்டு விஷயங்கள் இருக்கும். சூழ்நிலையை பொறுத்து அந்த ரெண்டு விஷயங்களும் வந்து தன்னுடைய வெளிப்பாடை வந்து காட்டிக்கிட்டு இருக்கும். சிலர் வந்து அது ரொம்ப ஆழத்துக்கு கொண்டு போயிருவாங்க, அதை அழிக்க முடியாது, ஆழத்துக்கு கொண்டு போயிருவாங்க. அப்படி ஆழத்துக்கு கொண்டு போனவங்க தான் யார் அப்படின்னா இந்த பெரிய பெரிய முனிவர்களும் சித்தர்களும். ஆழத்துக்கு போயிடுச்சுன்னா அது புதஞ்ச மாதிரி, அது தெரியாது அவ்வளவு சீக்கிரம், ஆனா வரும். மனுஷ உடம்புல இருக்க வரைக்கும் அதெல்லாம் உள்ளதா இருக்கும். அப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்ன இந்த இடத்துலயும் இது ரெண்டுமே இருக்கும். பிகாஸ் ஹியூமன் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் மக்களே. அப்போ சேம் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பிரசன்ட் இன் ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ் ஆல்சோ. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அதான் சொல்லுவோம்ல, இந்த ஆட்டத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சுத்தி வரும், சோலார் சிஸ்டம் மாதிரி சுத்தி வரும் அப்படிம்பாங்க. பெருசுல என்ன இருக்கோ சிறுசுல அதான் இருக்கும். இதெல்லாம் ஒரே மாதிரியா தான் டெவலப் ஆயிட்டு போகும். அது கொஞ்சமா நார்மல், ஒரு சயின்ஸ் நார்மல் ஒரு ஐஎஸ் செகண்டரி சயின்ஸ் டீச்சருடைய நாலேஜ் கேட்டின ஒரு சாதாரண விஷயம் அது. நீங்க மேல போகும்போது நிறைய படிப்பீங்க. அதனால என்ன சொல்றேன்னா, குட்டியா ஒரு விஷயம் எப்படி இருக்கோ, இப்போ ஆட்டமோட கான்செப்ட் எல்லாமே அப்படிதான். அந்த சின்ன விஷயம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கும், அதுக்கு பெரிய விஷயம் அப்படிதான் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கும். அதோட மாடல், இதெல்லாமே மாடல். ஒன்று சின்னதா ஃபார்ம் ஆயிருக்கும், ஒன்று பெருசா. ஒரு மரத்திலே மாங்காய் பறிக்கிற ஒரு குட்டி மாங்காய் இருக்கு, ஒன்று பெருசா இருக்குது. ஒரு பலாப்பழம் குட்டியா இருக்கு, ஒரு பலாப்பழம் பெருசா இருக்குது. ஸோ ஒரே மரத்திலே கூட எல்லாமே காய்க்கும். அந்த மாதிரி சிலது இவ்வளவுதான், சிலது இவ்வளவுதான். அந்த ஆர்டர்ல ஆட்டம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஹியூமன்ல இருந்து சோலார் சிஸ்டம், அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல மில்கி வே வரைக்கும் இதே கான்செப்ட் தான். ஸோ இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ண தெரிஞ்சுக்கோ. ரிலேட் பண்ண கொஞ்சம் ஜாலியா இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்போ இங்க வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், பிஎம்ஓ அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அடிஷன் நடந்துச்சு அப்படின்னா, அடிஷன் நடந்தா அந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். எப்பெல்லாம் சப்ராக்ஷன் பாக்குறீங்களோ அப்ப அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா
ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். சப்ராக்ஷன் நடந்தா என்ன சொல்லுவோம்? ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். மறந்துடாதீங்க. இந்த கோடு நேரா வரும்னு ஆசை ஆசையா போட்டேன், கடைசியில் வளைஞ்சாப்புலே நிக்குது. ஓகே, வரலடா. ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் நோட் பண்ணிக்கோ. இப்போ இது எப்படி சார், எங்களுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இது நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆரம்பிப்போம், வா விஷயத்தை ஆரம்பிப்போம். ஆனா இது ஒரே ஒரு இதுதான் போடுவேன், அதுக்கப்புறம் வேற மாத்திடுவேன். இங்க பாரு, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கான், இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கான். அவனோட ஆர்பிட்டால் ஒன்னஸ். ஒன்னஸ்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இங்கேயும் ஒன்னஸ், அதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ரெண்டுமே ஹைட்ரஜன், ரெண்டுமே ஒன்னஸ். அப்ப எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும், ஈக்குவல் எனர்ஜி லெவல்ல தான் இருக்கும். டெல் இ. ஓகே, பட் இந்த பர்டிகுலர் எனர்ஜி லெவல்ல இருக்கான், ரெண்டு பேருமே இருக்கான். இப்ப ரெண்டு பேருமே கிட்ட வரான். கிட்ட வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒண்ணு கொஞ்சம் எனர்ஜியை லூஸ் பண்ணி கீழே போயிடுறான், ஒருத்தன் அது லூஸ் பண்ற எனர்ஜியை வாங்கிட்டு மேலே போயிடுறான். இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, ரெண்டு பேரும் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றான். என்னன்னா, ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால கன்ஸ்ட்ரக்ட் பண்றான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால கன்ஸ்ட்ரக்ட் பண்றான். இப்ப கவனிச்சு அப்படின்னா, இந்த இடத்துல யூ காட் ஒன்னஸ் எலக்ட்ரான், இங்கேயும் ஒன்னஸ் எலக்ட்ரான். இப்ப கவனி, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆர்பிட்டால் கீழே வந்திருக்கு பாத்தியா? அட்டாமிக் ஆர்பிட்டாலை விட இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் லோவர் எனர்ஜி லெவல்ல இருக்கு. அப்ப எலக்ட்ரான் இங்க மேல இருக்க விரும்புவானா, இல்ல நேரா கீழே இருக்க விரும்புவானா? கீழே சார். எது லோவர் எனர்ஜி லெவலோ அங்கதான் போவான். ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு, ரெண்டு ஒரு பாக்ஸ்ல ஆக்குபை பண்ணலாம், ரெண்டு எலக்ட்ரானும் கீழே வந்துருச்சு. இந்த ஒன்னஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஒன்னஸ் என்னது? பாஸ்ட் டென்ஸ். இப்ப புதுசா ஒரு ஆர்பிட்டால் ஃபார்ம் இருக்கு, அதான் பிரசன்ட் டென்ஸ். இப்போ மீட்டிங் முடிஞ்சுன்னு திருப்பி ஜாயின் பண்ணுங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துல கிளாஸ் முடிச்சுக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க, முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். சரியா? ஸோ போயிட்டு வாருங்கள். இது நானே இது பண்ணிக்கிறேன், கேன்சல் பண்ணிக்கிறேன்.